Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான இஞ்சியையும் எலுமிச்சம்பழத்தையும் வச்சு ரசம் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த இஞ்சி ரசம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செரிமான சக்திக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு நல்லா உடம்ப குளிர்ச்சியாகவும் வைக்கிறதுக்கு இந்த ரசம் ரொம்ப உதவியா இருக்கும். இந்த ரசத்தை நீங்க சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். அதே மாதிரி நல்ல குழைவான வடிச்ச சாதத்துல ஊத்தி ஒரு அப்பளமோ இல்லை வறுவலோ வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரசம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில சாமான்கள் உரலில் இடிச்சுக்க போகிறோம். முதல்ல இஞ்சி இடிச்சுக்க போகிறோம். இஞ்சி இந்த சைஸில் உள்ளது 3 பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை உரலில் போட்டு ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்க போகிறோம். உங்கள்கிட்ட உரல் இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸில் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு இதையும் ரொம்ப பொடிக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக இடித்தா சரியாக இருக்கும். இதுக்கு நான் பருப்பு ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருந்தேன். அதாவது 1/3 கப் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை தனியாக பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறமா பருப்பை இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. குழப்பாக இருக்கணும். இது ஒன்றும் பாதியமாக பருப்பு தெரியக்கூடாது. இந்த வேக வச்ச தண்ணின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை ரெடி பண்ணதுக்கப்புறமா ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். ரசம் செய்யறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் ஒரே ஒரு காஞ்ச வரமிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்து வரமிளகாவையும் அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இடித்த இஞ்சி இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் இதை வதக்கணும்னா தான் நமக்கு அந்த ரசத்தில் இஞ்சியோட ஃப்ளேவர் கிடைக்கும். இதிலேயே ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 தக்காளி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியை இந்த எண்ணெயிலேயே வதக்க போகிறோம். ரொம்ப குழைய வதக்க வேண்டாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து போட்டு வதக்கிறப்ப தக்காளி உங்களுக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கப்பயே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழைய வேண்டாம். இந்த சமயத்தில் நான் ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு கரண்டியாலேயே இந்த தக்காளியை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். இதிலேயே நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா மசிச்சு வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து மிதமான தீயில நுரக்கட்டி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கடைசியாக இடித்த மிளகு சீரகத்தை சேர்த்துக்கணும். முன்னாடியே சேர்த்துட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம கடைசியாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்க போகிறோம். இந்த சைஸில் உள்ள ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இந்த முழு எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சிருக்கிறேன், சரியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.